ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் ஃபேக்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8th கான்டினென்ட்டான ஜெலாண்டியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அவ்வளோ யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு நம்மளுக்கு எல்லாம் 7 கான்டினென்ட்ஸ் தான் நல்லா தெரியும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, யூரோப் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்டினென்ட். இதுவும் ஒரு கான்டினென்ட் தான் ஜெலாண்டியா. இது வந்து 94% வந்து அண்டர் வாட்டரில் தான் இது இருக்குது. மிச்சம் கொஞ்சம் 6% மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லேண்ட் மாஸில் தெரியும் நம்மளுக்கு பார்த்தா. இது வந்து பார்த்திங்கன்னா 4.9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து சைஸ் இருக்கும். ஆஃப் ஆஃப் த சைஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இது வந்து கோட்வானா அப்படின்னு ஒரு சூப்பர் கான்டினென்ட் இருந்துச்சு. அதுலேருந்து பிரிஞ்சு வந்த கான்டினென்ட் தான் இது ஏன் ஃபுல்லி விசிபிளாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஜீலாண்டியாவோட க்ரஸ்ட் வந்து கான்டினென்ட் க்ரஸ்ட் வந்து ரொம்ப தின்னானது. அதனால தான் இதுலேருந்து கோட்வானாலேருந்து பிரிஞ்சு வந்து உடனே சிங்க் ஆகிடுச்சு. அது தண்ணிக்குள்ளே முழுங்கிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பார்ட்ஸ் மட்டும் தான் மேலே தெரிஞ்சிச்சு. நியூசிலாண்டில் இருக்க மவுண்டெயின் பீக்ஸு அதெல்லாம் தான் வாட்டர் மேலே இருக்குது. இது ஏன் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து மேப்பில் சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா 8th கான்டினென்ட்டாக இது இன்னும் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி தான் பண்ணிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணக்கப்புறம் தான் மேப்பில் வரும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து இது எப்போ ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1995 தான் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து சீரியஸ்லி இது வந்து எப்போ ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் 2017. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கான்டினென்டல் க்ரஸ்ட்டு கிளியர் டெக்டானிக் பவுண்டரிஸ், டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுதான். இதில் வந்து டெக்டானிக் பவுண்டரிஸ்னால் ஒரு மலை முகடுகள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அத்த ஜாலஜிக்கல் யூனிக்னஸ் இதில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் வாட்டருக்கு மேலே இருக்க ஜீலாண்டியாவோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு, நார்த் அண்ட் சவுத் ஐலாண்ட் இருக்குது. அடுத்தது வந்து நியூ கேலிடோனியா, நார்ஃப்ளோக் ஐலாண்ட், லாடோவா ரைஸ், இதெல்லாம் மேலே இருக்குது நம்மளுக்கு ஜீலாண்டியா பகுதிகள் மேலே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது மூலிமா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து நிறையா தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா பிளேட் டெக்டானிக்ஸ் பற்றி, காட்வானா எப்படி உடஞ்சிச்சு, எர்த்தோட ஜாலஜிக்கல் எவல்யூஷன். அப்புறம் வந்து இந்த ஜீலாண்டை பார்த்திங்கன்னா ரேரான மினரல்ஸும் யூனிக் பயோடைவர்சிட்டி கொண்டுள்ளது. இதாங்க இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.